நியூஸ் கேள்விப்பட்டீங்களா? ஆதிரை வந்து எவிக்டட் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே ஆதிரை எவிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி போஸ்ட் வந்து ஏகப்பட்டது போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, என்னடா உண்மையிலேயே ஆதிரியை தூக்கிட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கும் ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா அரோரான்ற ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டும் இல்லை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள கண்டென்ட்டும் இல்லை. ஸோ இந்த பீஸை தூக்காமல் ஆதிரியை தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஏன்னா காலையில் போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், அரோரா, ஆதிரை, அதே மாதிரி ரம்யா ஜோ 3 பேரும் எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது டபுள் எவிக்ஷன் வச்சா ஆதிரை, அரோரா, ட்ரிபிள் எவிக்ஷன் வச்சா ஆதிரை, அரோரா, ரம்யா ஜோ இவங்க 3 பேரும் போவாங்க. அதில் பேசிக்காக கண்டென்ட் கொடுக்காது யாருன்னு பார்த்தா தூக்குவாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அரோராக்கும் ரம்யா ஜோவும் டபுள் எவிக்ஷனாக இருந்தால் கூட இவங்க 2 பேர் தூக்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா கண்டென்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆதிரை கிட்ட இருந்து கொஞ்சம் வருது, மற்றவங்க கிட்ட வரல அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த சமயத்தில் ஆதிரையை மட்டும் தூக்கியிருக்காங்க சிங்கிள் எவிக்ஷனா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஆதிரை எவிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி. சரி, என்னதான் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி தேடி பார்க்கும்போது தான் தெரியுது, ஆக்சுவலாக இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் வந்து முடியல. அதாவது ஸ்டேஜுக்கு வருவாங்களா எவிக்ட் ஆனவங்க, ஸோ அந்த ஷூட்டே இன்னும் முடியல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வரதுல எதுவும் அஃபிஷியலாக இல்லை. ஆனால் ஆதிரை எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேசிட்டு இருக்காங்க. எவிக்ட் ஆகிறது வந்து ரொம்ப தப்பு, ஆதிரியெல்லாம் வெளியே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்கே யாரும் சொல்ல. போகிறது ஒன்றும் தப்பு கிடையாது, என்ன அரோராக்கு முன்னாடி போகிறது தான் காண்டாவது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆதிரையே நம்மளுக்கு பிடிக்காதான்னு கேட்டீங்கன்னா எஸ் பிடிக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை கிட்ட இருந்து வந்த கண்டென்ட் வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. அந்த லவ் கண்டென்ட்டை சொல்கிறேன், அது பக்கா ஃபேக் லவ் கண்டென்ட். அது வந்து பக்கா ஸ்கிரிப்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ் கண்டென்ட்டை ரெடி பண்ணிட்டு போயிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனும் வெளியே லீக் ஆயிடுச்சு. எவ்வளோ பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் போட்டு கொடுத்துருக்காங்க தலைவி அப்படின்ற மாதிரி கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஆதிரை இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு, அந்த லவ் கண்டென்ட்லேருந்து ஆதிரை வெளியே வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு லவ் கண்டென்ட் ஒர்க் அவுட் ஆகலை, அவங்களே தெரிஞ்சு போச்சு. இவன் எஃப்ஜே வந்து அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான், நம்ம என்னதான் தடவுனாலும் சரி இவன் கொஞ்சம் உசாராக இருக்காண்டா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் இப்போ என்னன்னா ஆதிரை வந்து அந்த லவ் கண்டென்ட்லேருந்து கொஞ்சம் வெளியே வராங்க. இந்த சமயத்தில் வந்து ஆதிரையை ஹோல்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கும்போது ஆதிரையை தூக்கிட்டாங்களா அப்படின்றது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இன்னும் அஃபிஷியலாக அவங்க ஸ்டேஜுக்கு வந்தால் தான் தெரியும் ஆதிரை தான் வெளியே போகிறதா இல்லை அரோரா தான் வெளியே போகிறதா அப்படின்ற மாதிரி. என்ன பொறுத்த வரைக்கும் அரோராவை தூக்குறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் எவிக்ஷன் ஒரு ஆள் தான் தூக்க போறீங்க அப்படின்னா அரோராவை தூக்கி விட்டுருங்க. அரோரா வச்சு என்னடா பண்ண போறீங்க? நீங்க எதிர்பார்த்த 18+ கண்டென்ட் வருதா? வரல. அதாவது அதுக்கு தான் அரோரா உள்ள வச்சுட்டு இருந்தீங்க. 18+ கண்டென்ட் நைட் விடுவாங்க, ஷோ கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா போன வாரம் ஃபுல்லா அதுக்கும் இல்லை. ஏன்னா துஷார் வந்து அது கோஆபரேட் பண்ண மாட்டான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் கொஞ்சம் உஷாரா இருக்கான். ஐயோ நம்ம அரோரா கிட்ட போனா கேஸ்ல மாட்டிப்போம் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால கொஞ்சம் உஷாரா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது அரோரா கிட்ட இருந்து கண்டென்ட் வரல. அதே மாதிரி ரம்யா ஜோ கிட்ட என்ன கண்டென்ட் வருது அப்படின்றது தெரியலங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள அவங்க வந்து பாத்தீங்கன்னா 2 சைடுல சொம்படிக்கிறாங்க. அதாவது சொம்படிக்கிற மீன்ஸ் இங்க போய் இங்கேயும் ஊன் கொட்டுறது அங்கேயும் ஊன் கொட்டுறது எல்லா, அதாவது அன்பு கேங்கோட எல்லா கான்வர்சேஷன்லயும் இருக்காங்க, பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க, எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்க பார்வதி அன்கோ கூட்டியும் பத்தி வந்தீங்கன்னா பேசுறது உட்கார்றது ஊன் கொட்டுறது. அப்போ 2 இடத்துலயும் ஒரு பீஸ் வந்து சும்மாவே உட்காந்துட்டு இருக்கு. அந்த பீஸை இடம் தூக்காம ஆதிரியை தூக்குறீங்க அப்படின்ற கேள்வி வரல. இன்னொன்னு இந்த கலையரசன் என்ன பண்றான்னு பார்த்தா அவனும் ஒன்றும் பண்றது இல்லை. அதாவது இந்த வீட்டில் கண்டென்ட் கொடுக்கறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் தாங்க. மிச்சம் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா உட்காந்து நல்லா அப்படியே சொல்றது இவங்க ஷேடோவில் வந்து மறைஞ்சிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லல. அதான் இவ்வளோ கேமரா இருக்கும் போதே அவனுக்கு ஒளிரானுங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்களேன். இந்த வீட்டுக்குள்ள ஆக்சுவலாக ஒளியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அப்படி இருக்கும்போது 1 hour ஷோவில் பாதி பேருக்கு மேலே தெரிய மாட்டானுங்க, எங்கே இருக்கானுங்கன்னே தெரியாது. ஏன்னா 1 hour ஷோவே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 5-6 பேர் பின்னாடி தான் சுற்றிக்கிட்டே இருக்கு. அவங்க பின்னாடி தான் சண்டையும் வருது, அவங்க தான் கண்டென்ட்டும் வருது. ஸோ எல்லாமே அவங்க பின்னாடியே சுற்றுறதால நிறைய பேர் வந்து ரொம்ப சேஃபாக இருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் ஆதிரையை எவிக்ட் பண்ணுறது தப்பாக, அதாவது எவிக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டீங்க, எவிக்ட் பண்ணுங்க. இப்பயே கூட எவிக்ட் பண்ணி துரத்தி விட்ருங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆதிரையும் தூக்குங்க, எஃப்ஜேவும் தூக்குங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கண்டென்ட் கொடுக்காத ஒரு 4-5 பீஸுங்க இருக்குல்ல, அதுங்களை தூக்கிட்டு அதுக்கப்புறம் தூக்குங்கடா அப்படின்றத என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல தோணுது. ஆனால் இப்போதைக்கு சோஷியல் மீடியா டாக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆதிரை எவிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆதிரை எவிக்ட் ஆயிருந்தா, இன்கேஸ் அது வந்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஆதிரை எவிக்ட் ஆயிருந்தா அரோராக்கு வந்து கொண்டாட்டம் தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா ஒன்றுமே பண்ணாமல் அடுத்த 4வது வாரத்தையும் பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு ஓட்டுருவாங்க. கலையரசனுக்கும் கொண்டாட்டம், ரம்யா ஜோக்கும் கொண்டாட்டம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப அது எப்படி சொல்றது, லாஸ்ட் வீக்கெண்ட் பண்ணாங்களே அப்சரா சிஜே எதுக்கு தூக்குனாங்க? அப்சரா சிஜேக்கு ஓட்டு இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓட்டு இருந்தது. அரோரா விட அப்சரா சிஜேக்கு ஓட்டு இருந்தது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்சரா சிஜேவை தூக்குறதுக்கு காரணம் என்னன்னா அரோரா வந்து உள்ள 18+ கடன் கொடுப்பாங்க. அதாவது லாஸ்ட் வீக் வந்து ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அரோரா வந்து அதான் பண்ணிட்டு இருந்தாங்க, பீக்கில் இருந்தது. அதாவது அந்த வாஷ்ரூம் கூப்பிட்டதாகட்டும், அந்த மாதிரி குசுன்னு பார்த்தீங்கன்னா மைக்கில் பேசுறது, அவங்க பேசுன அந்த கண்டென்ட்லாம் இருக்குல்ல அதை எல்லாத்தையும் மியூட் போட்டிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 18+ கண்டென்ட்டாக இருந்தது. அது சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆச்சு. அரோராவை போட்டு கிளின்னு கிழிச்சாங்க. அரோராவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இருந்தாங்களே அவங்களே என்ன சொன்னாங்கன்னா அரோரா பண்ணுறது தப்பு தாங்க, இந்த துஷார் பையனுக்கு இப்பயாவது புரியணும் அப்படின்ற மாதிரி ரிவ்யூவர் ரியா அவங்களே பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அரோராவை போட்டு கிளின்னு கழிச்சிருந்தாங்க. நியூஸ் சேனல் வரைக்கும் அது பரவுச்சு.
இந்த மாதிரி அரோரா பண்ணுற தப்பு, இந்த மாதிரி 18+ கண்டென்ட் கூப்பிட்றாங்க, துஷார் வந்து பாத்ரூம் கூப்பிட்றாங்க, வாஷ்ரூம் கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு இருந்தது. அந்த அளவுக்கு அரோரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆகி பீக்குக்கு போயிருந்தாங்க. அது எப்படி ஃபேமஸ்லாம் நெகட்டிவ் ஃபேமஸ் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் பீக்குக்கு போயிருந்தாங்க. ஆப்வியஸாக ஷோக்கு ஒரு ரீச் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அரோரா தக்க வச்சாங்க. அதுக்கு பதிலாக அப்சரா சிஜேவை தூக்கிட்டாங்க. அதுவே ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன். ஸோ அப்படின்னும் போது இந்த வாரம் நீங்கள் அன்ஃபேர் எவிக்ஷன் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. அதுவும் வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் வேறு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எதுக்கு அன்ஃபேர் எவிக்ஷன் பண்ணணும்? மொத்தமாக இப்போ உங்களுக்கு என்ன தூக்கணும் அப்படின்னா மொத்தமாக ஒரு 3 பேர் தூக்க வேண்டியது ட்ரிபிள் எவிக்ஷன் வச்சு, அட்லீஸ்ட் டபுள் எவிக்ஷன் வச்சா தூக்கிருக்கலாம்ல. நான் இப்போ கூட நம்புறேன், ஒன்றும் ஷூட் முடியல, டபுள் எவிக்ஷன் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா உள்ள 6 பேர் என்ட்ரி கொடுக்குறாங்க, அட்லீஸ்ட் ஒரு 2 பேரை தூக்குனா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன் இருந்துட்டு, அதாவது ஒரு 2 பேர் மிச்சர் கேங்லாம் இருக்குல்ல, அந்த மிச்சர் கேங்லேருந்து ஒரு 2 பேர் அரோராவோ இந்த கலையரசனோ இல்லை அரோரா இல்லை ரம்யாச்சோ, ஸோ இந்த 2 மிச்சருங்களை வந்து தூக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த 6 பேரை உள்ள விட்டிங்கன்னா நீங்கள் கேமரா ஃபோக்கஸ் வந்து எல்லாருக்கும் அட்டென்ஷன் போகும். ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே க்ரௌடு ரொம்ப அதிகம். அந்த க்ரௌடில் எல்லாருமே கண்டென்ட் கொடுத்தா கூட பரவாயில்ல, கண்டென்ட் கொடுக்குறதே ஒரு 5 பேர் அப்படின்னும் போது மிச்ச பேர்லாம் ரொம்ப ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. இப்போ இன்னொரு 6 பேர் உள்ள வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிக் பாஸ் வீடியோ எப்படி இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. ஒரு 6 பேர் ஆல்ரெடி உள்ள இவ்வளோ பேர் இருக்காங்க, மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ இதில் வந்து யார் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னல இந்த கண்டென்ட் கொடுக்காம ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னல, அந்த மாதிரி பீஸுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஜாலியாக இருப்பாங்க. கெமி, பிரவீன் ராஜ், யோசிச்சு பாருங்க, கெமி பிரவீன் ராஜ் கிட்ட இருந்து கடைசியாக கண்டென்ட் வந்தது எப்போ? கண்டென்ட் மீன்ஸ் இந்த வீட்டுக்குள்ள அவங்க போட்ட எஃபர்ட் வந்து வெளியே தெரிஞ்சது எப்போ? ஆக்சுவலாக இங்கே வந்து யாருமே சமைக்க வரல. முதல்ல இதை நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சமைக்கிறதுக்கோ பெருக்கிறதுக்கோ அது வந்து அதுக்கான வீடு இல்லை. அதுதான் அங்கே டாஸ்கா, சமைக்கிறது பெருக்கிற டாஸ்கா? அது என்ன மேட்டர்னா அது நம்மளோட கடமை. அந்த கடமையை செய்யாதது வந்து பார்த்தீங்கன்னா செய்யாமல் இருக்கிறவங்கள கேள்வி கேட்குறாங்களே, அதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளே வர்றது. நம்மளை சுற்றி நடக்கிற தப்புகளை வந்து கேள்வி கேட்கணும். அதுதான் அங்கே கண்டென்ட்டாக மாறும். அதுக்கு தான் நம்ம பிக் பாஸ் வீட்டுக்கு வரோம். அந்த வாழ்க்கை முறையில் ஏதாவது தப்பு நடந்தால் அதை கேள்வி கேட்கணும், அந்த பிரச்சனையை கலப்பணும். ஸோ இதை இங்கே புரிஞ்சிக்காமல் எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணுறானுங்க, நம்ம ஏதோ சமைக்க தான் வந்தோம், பெருக்க தான் வந்தோம் அப்படின்றது அப்படியே சொல்கிறது. பிரவீன் ராஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எதுக்கு வந்தோன்றது வந்துட்டு நான் ஒரு சமயக்காரனாவே முழுசாக மாற்றினான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் சமயக்காரனா மாதிரி பிரவீன் ராஜ் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி விக்கல் சீக்கிரம் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் வந்தது வந்து என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்கு மட்டும்தான், ஸோ அதனால் என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஆனால் கொடுமை என்ன தெரியுமா, அவர் அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் பண்ணாலும் 1 hour ஷோவில் ஒரு கிளிப்ஸ் கூட வராது விக்ரம். அது உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. நீங்கள் எவ்வளோ மாங்குன்னு நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்கோசம் ஒரு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அப்பப்போ ஸ்கிரிப்ட் பண்ணி ஒரு பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் கொடுத்தாலும் 1 hour ஷோவில் ஒரு கிளிப் கூட போட மாட்டானுங்க. ஏன்னா இங்கே கண்டென்ட் வந்து வைரல் கண்டென்ட்டாக தேவை. அதனால தான் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி வைரலான, அதாவது ட்ரெண்டிங்கில் இருந்த இது ஆளுங்களை கூப்பிட்டது எதுக்கு, ஷோவை ஹிட் ஆகணும் அப்படின்றதுக்கோசம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இங்கே வந்து என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் யூடியூப் கண்டென்ட் இன்ஸ்டாகிராம் கண்டென்ட்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருந்தா அதை தூக்கி போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. இந்த மாதிரி நிறைய பேர் ஒளிஞ்சு வாழ்றவங்க வந்து இப்போ இந்த 6 பேர் உள்ளே வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா டபுள் எவிக்ஷனோ இல்லை ட்ரிபிள் எவிக்ஷனோ வச்சு இந்த 3 பேர் 4 பேர் மொத்தமாக தூக்கி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஆனால் என்ன பண்ணுறது, இப்போதைக்கு ஆதிரே எவிக்டாக இருக்காங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வருது. என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல. நான் செக் பண்ண வரைக்கும் இன்னும் ஷூட் முடியல. ஷூட் முடிஞ்சாதான் தெரியும். அஃபிஷியலாக உங்கள் ஸ்டேஜுக்கு வந்த பேர் தான் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வருங்க. ஆக்சுவலாக முன்னாடியே பார்த்தீங்கன்னா உள்ள வந்து எவிக்ஷன் கார்டு காமிச்சு அந்த ஸ்டேஜுக்கு கூப்பிடுவாங்க தெரியுமா? அந்த ஷூட் நடக்கிற வரைக்கும் எப்போ வேணா மாறலாம். இன்கேஸ் வந்து அந்த ஷூட் வந்து முடியறதுக்கு முன்னாடியே இப்போ வேறு யாராவது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆதிரே இல்லை அரோராவை தூக்குறாங்க அப்படின்னா கடைசி செகண்டில் கூட மாற்றலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே ஓட் பேசிஸ்லாம் இல்லை. சேனல் என்ன டிசைட் பண்ணுது, யாரை தூக்கணும்னு டிசைட் பண்ணுது, அந்த பட்சத்தில் தான் பார்த்தீங்கன்னா இங்கே தூக்குவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக அது கன்ஃபார்ம் பண்ண வேணாம். ஆனால் ஆதிரே எவிக்டாக இருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆதிரே எவிக்டானா நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.